வணக்கம் நண்பர்களே, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு நம்ம டெய்லிக்கும் ஒரு 25 கொஸ்டின் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சைக்காலஜி, தமிழ், ஜிகே எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முகம் தெரியாத நண்பருக்காக இதை செஞ்சிங்கன்னா இந்த நண்பர் மிகவும் ஹாப்பியாக இருப்பேன். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அறிவியல் மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? FW டெய்லர். நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். பணிப்பிரிவு மீது வலியுறுத்தும் மேலாண்மை கோட்பாடு எது? ஹென்றி பயோல். தேர்ட் ஒன் பாருங்கள். ஃபாஸ்ட் கார்ப்பில் பி என்பதன் விரிவுரை திட்டமிடல். ஃபாஸ்ட் கார்ப்பில் சேராத செயல்பாடு எது? கண்டுபிடித்தல். SWOCயில் டபிள்யூ குறிக்கும் பொருள் பலவீனம். எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் தான், எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லிக்கும் ரிவைஸ் பண்ணலாம். கம்மியான டேஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எக்ஸாமில் நம்ம வந்துட்டு ஜெயிக்கலாம். 6 ஒன் பாருங்கள். மொத்த தர மேலாண்மையின் TQM கூறல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஒற்றையாட்சி உருவாக்கம். 7th ஒன். தலைவர் தனியாக முடிவெடுக்கும் தலைமை பாணி ஒற்றையாட்சி. 8th ஒன். எந்த தலைமை பாணி குழு பங்கேற்பை ஊக்குவிக்கிறது? ஜனநாயக. 9th ஒன் பாருங்கள். மத்திய மட்டக்கல்வி மேலாண்மையை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்குறாங்க. மத்திய அரசு. அதுலேயே ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா. 10th ஒன் பாருங்கள். ஃபாஸ்ட் கார்ப்பில் R என்பதன் விரிவுரை என்ன? அறிக்கை. 11th ஒன். அலுவலக மேலாண்மை என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? மேக்ஸ் வெபர். 12th ஒன். பின் வருவனவற்றுள் எது ஹென்றி பயோலின் மேலாண்மை கோட்பாடு அல்ல? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது கோட்பாடு அல்லன்னு கேட்குறாங்க. விளைவு விதின்றது கோட்பாடு அல்ல. மற்ற 3 தான் அவரோட கோட்பாடு. இதிலே 2 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே. 13 பாருங்கள். SWOC பகுப்பாய்வில் O குறிக்கும் பொருள் என்ன? வாய்ப்பு. 14 பாருங்கள். ஃபாஸ்ட் கார்ப்பில் பணியாளர் மற்றும் நியமனம் தொடர்பான செயல்பாடு பணியாளர் நியமனம். 15. வேலைக்கான அறிவியல் ஆய்வின் மூலம் திறன் மேம்பாட்டை நோக்கம் மேலாண்மை அணுகுமுறை எது? அறிவியல் மேலாண்மை. 16 பாருங்கள். மொத்த தர மேலாண்மையில் வாடிக்கையாளர் திருப்தி எவ்வாறு பெறப்படுகிறது? தரத்தை இடையறாது மேம்படுத்துவது. 17. நற்பண்பு குணாதிசயங்களின் அடிப்படையில் உள்ள தலைமை கோட்பாடு எது? குணாதிசய கோட்பாடு. சில கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும், நம்ம கொஞ்சம் கவனித்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். 18 பாருங்கள். கல்வி நிர்வாகத்தின் செயல்பாடு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அல்லாதது எதுன்னு கேட்டால் ஒற்றையாட்சி உருவாக்கம். 19 பாருங்கள். மேலாண்மையின் கோட்பாடு X மற்றும் கோட்பாடு Y உடன் தொடர்புடையவர் யார்? டக்ளஸ் மெக்ரஹர். 20 பாருங்கள். மேலாண்மை செயல்முறையின் முதல் படி எது? திட்டமிடல். 21 பாருங்கள். கல்வி நிர்வாகத்தில் ஃபாஸ்ட் கார்ப்பின் முக்கிய நோக்கம் என்ன? நிர்வாக செயல்பாடுகளுக்கான ஒரு கட்டமைப்பை வழங்க. ஓகே. SWOCயில் பகுப்பாய்வில் உள் நேர்மையான காரணிகளை அடையாளம் காணும் கூறு எது? பலங்கள். 23 பாருங்கள். ஒரு ஊழியர் ஒரே ஒரு மேலாளரிடமிருந்து மட்டுமே கட்டளைகளை பெற வேண்டும் என்ற மேலாண்மை கோட்பாடு எது? கட்டளையின் ஒற்றுமை. 24 பாருங்கள். மொத்த தர மேலாண்மை TQM முக்கியத்துவம் தருவது இடையறாத மேம்பாடு. 25 பாருங்கள். பாடத்திட்டத்தை உருவாக்குவது எந்த கல்வி மேலாண்மை மட்டத்தில் நடைபெறுகிறது? மேலே கூறிய அனைத்தும் சொல்லியிருக்காங்க. உள்ளூர் நிலை, மாநில நிலை, மத்திய நிலை, இது எல்லாமே கரெக்டுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.